ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 11ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஓட ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் அண்ட் வித் இது வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா வந்து இதை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம். அந்த இமேஜ் வந்து இந்த சைஸ்ல தான் ஷோ ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்றதுக்கு ஹைட் அண்ட் வித் கொடுத்து தான் அந்த சைஸை வந்து நம்ம செட் பண்ணுவோம். அதே மாதிரியே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம சைஸ் கொடுக்கறதுமே வந்து ஹைட் அண்ட் வித்தை வச்சு தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதனால வந்து ஹைட் அண்ட் வித்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று சிஎஸ்எஸ். இது ரொம்ப பேசிக் தான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. நார்மலா நம்ம கொடுத்துட்டோம்னா ஹைட்டுன்னு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதுக்கு வந்து பிக்சல் கொடுத்தோம்னா ஹைட் வந்துடும். அதே மாதிரி வித்ன்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதுக்கு பிக்சல் கொடுத்தோம்னா வித் வந்துடும். ஆனா நம்ம இதை மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறதில்ல. இதுலயுமே வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அந்த ஹைட்டை நம்ம கொடுக்கறதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வாங்க எல்லாருமே நோட்பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. HTML பேஜ், சிஎஸ்எஸ் பேஜ் ரெண்டுமே ஓபன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மளோட பேஜ் ரீலோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எம்டியா தான் இருக்கு, நம்ம எதுவுமே கொடுக்கல. இப்ப நான் வந்து இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இதுக்கு நம்ம சைஸ் கொடுக்கறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு இமேஜ் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம பாக்ஸே நம்ம கொடுப்போம், இமேஜ் வேணாம். ஓகேங்களா? இமேஜ்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே இதுலயே பார்த்துருவோம். ஹைட் அண்ட் வித் தனித்தனியாக நம்ம பார்க்க போறது இல்லை, ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் ஈஸியாகவும் புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் கொடுத்துக்கிறேன். இந்த டிவ்வுக்கு கிளாஸ் நான் கொடுக்குறேன். கிளாஸ்ல நான் என்ன கொடுக்க போறேன்? பேரண்ட் டிவ்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. பேரண்ட் டிவ் ஓகே கொடுத்துட்டேன். டிவ்வை நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள நான் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த டிவ் தெரியுமான்னா தெரியாது. டிவ்வுக்கு வந்து அந்த டிசைனிங் கொடுக்குறப்பதான் அந்த டிவ் தெரியும். இல்லாட்டி அந்த பார்டர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும், அப்பதான் அது தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்காக வந்து நான் சிஎஸ்எஸ்ல போய் பார்டர் கொடுக்க போறேன். இப்போ வந்து கிளாஸ்ல தானே நம்ம கொடுத்தோம். அப்போ வந்து பேரண்ட் டாட் பேரண்ட் டிவ் கொடுத்தாச்சு. இப்ப ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம ஸ்டைல் எழுத போறோம். இப்போ நான் என்ன எழுத போறேன்? பார்டர் 1 pixel solid ரெட்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ரெட் நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் லோட் பண்ணி பார்க்க போறேன் பேஜை. பாத்தீங்களா? ஒரு லைன் மாதிரி தான் வருது. ஏன் லைன் மாதிரி வருதுன்னா நம்ம உள்ள கண்டென்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால வந்து அது எந்த ஸ்பேஸ் எடுத்துக்காது. கண்டென்ட் உள்ள இருக்கிறத பொறுத்து தான் அது ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்படி வந்து அந்த டிவ் வந்து அதுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஹைட் அண்ட் வித் நம்ம கொடுக்கணும். இந்த இதுதான் வரணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும்னு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா ஹைட் அண்ட் வித் கொடுத்து தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை கொடுப்போம். இப்போ நான் எதுக்கு எம்டியா கண்டென்ட் இல்லாம கொடுக்குறேன்னா, அந்த ஹைட் அண்ட் வித்தோட கான்செப்ட் வந்து இதுல தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து ஹைட் அண்ட் வித் கொடுக்காமையும் டிவோட சைஸ் வந்து அது வந்து இது பண்ணிக்கிறோம். அதாவது எப்படின்னா, உள்ள நீங்க கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா, அந்த டிவ்க்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல அது வந்து அதுக்கான தேவையான இடத்தை எடுத்துக்கும். ஆனா வந்து எனக்கு வந்து கண்டென்ட் உள்ள இல்லைனாலும் சரி அந்த பாக்ஸ் அவ்வளவு சைஸ் தான் இருக்கணும். கண்டென்ட் கூட இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் எனக்கு அவ்வளவு சைஸ் தான் இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த ஹைட் அண்ட் வித் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இமேஜுக்கும் அதே மாதிரிதான். நம்ம கொடுக்கலன்னா அது டிஃபால்ட் சைஸ், அதுக்கு என்ன டிஃபால்ட் சைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஆனா நம்ம கொடுத்தோம்னா அந்த சைஸை மட்டும் தான் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹைட்டுக்கு வந்து ஹைட் ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்குறோம். ஹைட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு 500 பிக்சல் ஹைட் வரும். ஓகேங்களா? நான் 500 பிக்சல் கொடுத்துட்டேன். அடுத்து வித் வந்து எனக்கு ஒரு 600 பிக்சல் வேணும்பா. ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நோட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது 600 பிக்சல்ல ஒரு வித்தோட 500 பிக்சல் ஹைட்டோட ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து
இவ்வளவுதானே ஹைட் அண்ட் வித்னா அவ்வளவுதான். ஹைட்டும் கொடுத்துரும் வித்தும் கொடுத்துரும், ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதானே நம்ம யோசிச்சோம்னா இன்னும் இருக்கு, ஹைட் அண்ட் வித்ல இன்னும் இருக்கு. அது என்னன்னா அதுலயும் சில மெத்தட்ஸ் இருக்கு எப்படி கொடுக்கறது அந்த மாதிரி. நம்ம மார்ஜின் பேடிங் டாபிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை வந்து சில இதில் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது பிக்சல்ல கொடுப்போம், பெர்சன்டேஜ்ல கொடுப்போம், இன்ஹெரிட்னு ஒரு மெத்தட்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் ஆட்டோ அப்படின்ற ஒரு மெத்தட்ல நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி இதுலயுமே வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் ஆகாது. ஆட்டோ கொடுத்தோம்னா நம்ம நார்மலா ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு லைன் மட்டும் காட்டுச்சு பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுச்சு பாத்தீங்களா, அது மட்டும் தான் காட்டும். ஏன்னா வந்து உள்ள நம்ம எதையுமே நம்ம கொடுக்கல. உள்ள கண்டென்ட் கொடுத்தாவது ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்க வேண்டிய டைப்பு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம எதையுமே நம்ம உள்ள கொடுக்கல. ஸோ வந்து அந்த நார்மல் ஒன் லைன் அதை மட்டும் தான் எடுக்கும். ஏன்னா ஆட்டோன்றது டிஃபால்ட் தானே. பாருங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதை தான் எடுத்துக்குது. ஆட்டோன்றது டிஃபால்ட், அதாவது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன இது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க. அதாவது கண்டென்ட் இருந்துச்சா அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல நீ ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்க, அவ்வளவுதான். மற்றபடி நீ எந்த சைஸையும் மாத்திராத, அந்த மாதிரி சொல்றதுதான் ஆட்டோ. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். இதே வந்து கண்டென்ட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிடும். இது வந்து நார்மலா ஆட்டோன்னு நம்ம கொடுக்காம இருந்தாலே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இது ரெண்டாவது நம்ம பிக்சல்ல கொடுக்கறது வழக்கம் போல நம்ம முன்னாடி கொடுத்தது 500 பிக்சல் 500 பிக்சல். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்களா அந்த பிக்சல் வழியா ஒரு பாக்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்படிதான் இதை கொடுக்கணும். அதே மாதிரியே அடுத்து பெர்சன்டேஜ்ல நம்ம கொடுக்கறது. பெர்சன்டேஜ்னா நான் 50% கொடுக்குறேன். அதாவது பாதி வித் எடுத்துக்கணும், பாதி ஹைட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி 50% அந்த ஃபுல் ஸ்பேஸ், அதாவது ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து பாதி வித்து பாதி ஹைட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதைத்தான் நான் கொடுக்க போறேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். பெர்சன்டேஜ்ல நான் கொடுத்துட்டேன். இப்ப ஓகேங்களா? இப்ப பாத்தீங்களா, இப்ப இது வந்து ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஆனா வித்து வந்து ஃபுல்லா எடுத்துக்கிருச்சு. ஆனா ஹைட்ட பாருங்களேன், ஹைட் வந்து சுத்தமா எதுவுமே எடுத்துக்காம அப்படியே விட்டுருச்சு. இப்போ வந்து வித்து வந்து பாதி இது 50% நான் கொடுத்தேன், அதை எடுத்துக்கிச்சு. ஆனா ஹைட் வந்து நான் 50% கொடுத்தேன், ஆனா அது எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, வித்து வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல கொடுக்கும்போது எடுத்துக்கிறோம். அதாவது வித்து வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா ஹைட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா வந்து ஹைட்ன்றது வந்து நம்ம வித்துன்றது ஸ்கிரீன் வந்து இவ்வளவுதான், இவ்வளவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா ஹைட்ன்றப்ப பார்த்தோம்னா இன்னும் நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போய்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்து அதை வந்து அது மெஷர் பண்ணாது. அதனால வந்து நீங்க ஹைட்டை வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்தீங்கன்னா அது இப்படிதான் எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து அப்புறம் ஹைட்டை வந்து நான் எப்படி பெர்சன்டேஜ்ல கொடுக்கறதுன்னா, ஹைட் வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல கொடுக்குற அவசியமே மேக்சிமம் வராதுங்க. ஏன் மேக்சிமம் வரப்போதா? இப்போ வந்து நான் வந்து 2 டிவ் இருக்கு. 2 டிவ் வந்து நான் தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறப்போ நான் பெர்சன்டேஜ்ல கொடுப்பேன். இதை 50% வச்சுக்க, அந்த டிவ் 50% வச்சுக்க. ஆனா ஹைட்ன்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால வந்து அது வந்து தேவையும் கிடையாது. அதை நம்ம யூஸ் பண்ணவும் வேணாம். ஏன்னா அது வந்து ப்ராப்ளமா தான் வரும். ஓகேங்களா? ஹைட். ஸோ அதனால வந்து வித்து மட்டும் தான் பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணும்போது மாறும், ஹைட் மாறாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து இனிஷியல் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த இனிஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றேன். நான் ஃபுல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நான் எப்படி செட் பண்றேன்னா, கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நான் எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டேன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆல்ரெடி எக்ஸாம் வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நான் ஆன்சர் கீ செட் பண்றேன். ஆன்சர் கீ செட் பண்ணா என்ன பண்ணுவேன், அந்த எல்லாமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் கீ நான் செட் பண்றேன். அப்போ நான் என்ன பண்றேன், கொஸ்டினை கொடுக்குறேன், அதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன்.
நான் என்ன அதை வந்து என்னென்ன ஆப்ஷன்ல கொடுக்கலாம், அந்த கொஸ்டின் நான் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து அண்டர்லைன்ல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு கலர்ல அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலா வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு தனித்தனியா டேக் கொடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அதை வந்து கிரியேட் பண்றேன். இப்ப பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வந்து மை நேம் இஸ், ஓகேங்களா? கொடுத்தாச்சு. டேகை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு பிரகாஷ் எப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிரகாஷ்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன். சரி, ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்தா ஆமா மாறி இருக்கு. ஆனா பாத்தீங்களா, மை நேம்ஸ்ன்றது மேல இருக்கு, பிரகாஷ்ன்றது கீழே இருக்கு. இது என்னன்னா பேராகிராஃப் டேக். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பேராகிராஃப் டேக் வந்து பிளாக் எலமெண்ட். அதுக்கு அடுத்து கொடுக்குற எல்லா எலமெண்ட்டையும் அது கீழே தான் நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு தான் அனுப்பும். ஸோ அதுதான் இது. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இன்லைன்ல சிஎஸ்எஸ்ல இன்லைன் ஸ்டைல்லாம் கொண்டு வரலாம். இன்லைன்ல வர மாதிரி, அதாவது ஒரே லைன்லயே வந்து பிளாக் எலமெண்ட் இன்லைன் எலமெண்டா மாத்துற மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்து நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாத்தையும் இப்பயே போட்டு பார்க்க வேணாம், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன். இது வந்து இப்படி இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த மை நேம் இஸ்ன்றது பிளாக் கலர்ல இருக்கணும். நார்மல் எனக்கு கொஸ்டின் வந்து நார்மல் பிளாக்ல இருக்கணும். ஆன்சர் மட்டும் எனக்கு ஹைலைட்டா ஒரு கலர்ல காட்டணும். இதை வந்து நம்ம நார்மலாவே பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் ஒரு கலரு, ஆன்சர் ஒரு கலரு, அந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? ஆனா வந்து எனக்கு கொஸ்டின் பிளாக் கலர்ல தான் வேணும். ஆன்சர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கலர்ல கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் வைக்கணும். நான் என்ன பண்ணுவேன், பிளாக்ன்றது டிஃபால்ட் கலர். ஓகேங்களா? நம்ம டிஃபால்ட்டா எந்த கலருமே கொடுக்கலன்னா அது பிளாக்கா தான் எடுக்கும். அதுக்கு எதுக்கு நம்ம புது கலரா ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? தேவையில்லை. அது ஒரு புது கலரா நம்ம கொடுக்கணும்னு எந்த அவசியமுமே அதுக்கு கிடையாது. ஆனா அது வந்து டிஃபால்ட் கலர் தான். நம்ம எந்த கலருமே கொடுக்கலனாலுமே அது டிஃபால்ட்டா தான் ஆகும். ஆனா இந்த பிரகாஷுக்குன்னு நான் கலர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி பாக்குறப்ப நான் என்ன பண்ணுன்னா, ஒண்ணு நான் என்ன பண்ணலாம், இந்த பிரகாஷ்க்கு இதே மாதிரி ஒரு டேக்குள்ள கொடுத்து அதுக்குள்ள வந்து நான் கலர் கொடுத்துருவேன். ஆனா எனக்கு அதெல்லாம் நான் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி இது இந்த மாதிரி இப்படி இருக்கப்பே நான் கொடுக்கணும். அதாவது இந்த டிவுக்குள்ளேயே நான் கொடுக்கணும். ஆனா இந்த கலர் மட்டும் எனக்கு மாறக்கூடாது அப்படின்னு வைக்கிறதுக்கு தான் நம்ம இனிஷியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த டிவுக்குள்ள இருக்க ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் நம்ம அந்த டிவுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அது அப்ளை ஆயிடும். ஆனா வந்து அந்த பர்டிகுலர் நம்ம எந்த இடத்துக்கு மாறக்கூடாதுன்னு ஒரு டெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல அந்த ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கணும், இந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்டைல் டிஃபால்ட்டா இருக்கணும், மற்ற எல்லா இடத்துலயும் மாறினா போதும் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் நம்ம இனிஷியலை கொடுத்துட்டோம்னா அது மட்டும் கலர் மாறாம அப்படி இருக்கும். இப்போ வந்து நான் பேரண்ட் டிவ்ல வந்து ப்ளூ கலர்னு கொடுக்குறேன் பாருங்க. கலர் ப்ளூ. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாவே ப்ளூவா மாறிடும். அதாவது ஃபுல் டெக்ஸ்ட் எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ப்ளூ கலர்ல வந்துடும். இப்போ வந்து எனக்கு இந்த மை நேம்ஸ் மட்டும் பிளாக்ல வரணும், பிரகாஷ்ன்றது ப்ளூ கலர்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி பாக்குறப்ப நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு போய் இந்த பேராகிராஃப் டேக்ல நானே நான் கொடுத்து வச்சிருக்கேன் மை நேம்ஸ்ன்றத, இதுக்கு மட்டும் போய் இனிஷியல் நான் கொடுத்து விட்டுருவேன். பாருங்களேன். இப்போ பாருங்களேன், கலர் இனிஷியல்னு நான் கொடுத்துட்டேன். கலர் இனிஷியல்னு நான் கொடுத்துட்டேன். மை நேம் இஸ் அப்படின்றது பிளாக் கலர்லயே வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது டிஃபால்ட்டா இருக்கிறத அது எடுத்துக்கும். மை நேம் இஸ்ன்றது பிளாக் கலர்ல கொடுத்துருச்சு, இதை வந்து கலர்ல கொடுத்துருச்சு. இதுக்கு தான் நமக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஹெரிட் மெத்தட், அதாவது இன்ஹெரிட் மெத்தடு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட் எலமெண்ட்டுக்குரிய ஃபீச்சர்ஸை வந்து இது இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது அதே மாதிரி தான் பாருங்க. இப்போ இது ஒன்று ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே ஒரு டிவ் காப்பி பண்ணி மறுபடியும் உள்ள வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இந்த டிவ்வுக்கு வந்து வெறும் டிவ்னு நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லாட்டி சைல்டு டிவ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைல்டு டிவ். ஓகேங்களா? இப்ப இத போய் சிஎஸ்எஸ் கொடுங்க. சைல்டு டிவ்வுக்கு இதே மாதிரி, சாரி இது வேணாம், சைல்டு டிவ்வுக்கு இதே மாதிரி தான்
என்னடா காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதேதான் கொடுக்க போறோம். அதுல ஒரு மாற்றம். சைல்ட் டிவ் ஓகேங்களா. இப்போ வந்து இதுல நான் என்ன மாத்த போறேன், இதுல வந்து எனக்கு வந்து இதை பிக்சல் வச்சுக்க, அப்பதான் பாக்ஸ் மாதிரி வரும். பிக்சல் 500 பிக்சல் 500 பிக்சல். ஓகே, இதுவும் அதே மாதிரிதான். பிக்சல் 200 பிக்சல், அதே மாதிரி 200 பிக்சல். இதுக்கு வந்து கலரை வந்து எடுத்து விட்டுருவோம், கலர் தேவை கிடையாதுல, எடுத்து விட்டுருவோம். இதுக்கு வந்து இதுல வந்து ப்ளூ வச்சுக்குவோம், ப்ளூ வச்சுக்குவோம். இப்போ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து 500 பிக்சல் வித்துக்கு 500 பிக்சல் ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் வெளியே இருக்கு. அதே மாதிரி 200 பிக்சல் ஹைட்டு 200 பிக்சல் வித்துக்கு உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு ரெட் கலர்ல கலர் கொடுத்துருக்கேன், இந்த இதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பார்டர் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரெட் கலருக்குரிய பார்டர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இதுக்கு அப்ளை ஆகும். நம்ம எது வேணா பண்ணிக்கலாம், பிக்சலை மட்டும் தனியா எடுத்து அதுக்கு இன்ஹெரிட் கொடுத்துக்கலாம், எதுக்கு வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாவே எடுத்துருங்க, ஃபுல்லாவே எடுத்துட்டாலும் இன்ஹெரிட் கொடுங்க. இன்ஹெரிட் கொடுத்தீங்கன்னா என்ன இதுல என்ன சேஞ்ச் ஆகும்னா, பேரண்ட் டிவ் இதுதான், பேரண்ட் டிவ் இதுதான், இந்த டிவ்க்குள்ளதான் இந்த சைல்ட் டிவ் இருக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கப்ப இந்த டிவுக்கு இந்த சைல்ட் டிவுக்கு வந்து நான் பார்டர் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் நான் கொடுத்துட்டேன். அப்போ வந்து இது எங்க போய் ஸ்டைல தேடும்னா, இதோட பேரண்ட் டிவ்ல வந்து இந்த பார்டருக்கு ஏதாவது ஸ்டைல்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும். உடனே அந்த மாதிரி ஏதாவது ஸ்டைல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை உடனே இதுக்கானதான் அப்ளை பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ இன்ஹெரிட்னு கொடுத்தனா, இப்போ நான் இதுக்கு வந்து இன்ஹெரிட்னு தான் கொடுத்துருக்கேன், வேற எந்த ஸ்டைலும் கொடுக்கல. ஆனா பாருங்களேன், அதே மாதிரி கலரு ரெட் கலர் மாறிடுச்சு, அந்த டைப் வந்து சாலிட் டைப்ல வந்துருச்சு. அடுத்து வந்து பிக்சல் வந்து 1 பிக்சல்ல இருக்கு, அதாவது அந்த இது அந்த திக்னஸ் வந்து 1 பிக்சல் இருக்கு, அந்த 1 பிக்சல் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த இன்ஹெரிட் வந்து இதுல வந்து யூஸ் ஆகுது. சரி, இதுல வந்து இனிஷியலையுமே நம்ம பார்ப்போமே. இனிஷியல்னா என்ன வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. இனிஷியல்னா இங்க வந்து வேற எதுவுமே வராது. இனிஷியல்னா என்ன ஆகும், எல்லாமே மறைஞ்சிடும், டோட்டலா மறைஞ்சிடும். ஏன் இனிஷியல்னா டோட்டலா மறைஞ்சிருதுன்னா, டிஃபால்ட்டா வந்து பார்டருக்கு வந்து எந்த கலருமே கிடையாது. ஓகேங்களா, டிஃபால்ட்டா பார்டருக்கு எந்த கலருமே கிடையாது. நம்ம பார்டருக்குன்னு கலர் கொடுத்தா தான் அது அப்ளை ஆகுமே தவிர்த்து பார்டருக்குன்னு டிஃபால்ட் எந்த கலருமே கிடையாது. ஓகேங்களா, அப்படி பாக்குறப்ப நீங்க இனிஷியல் கொடுத்தீங்கன்னா அது மறைஞ்சிடும். ஓகேங்களா, இனிஷியல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஹைட்டு வித்து இது எல்லாத்துக்குமே நம்ம போக போக வந்து இப்போ நார்மலா பேசிக்கா பாக்குறப்பலாம் இது வந்து இனிஷியல் வந்து தேவைப்படாது ஹைட் அண்ட் வித்துக்கு. போக போக சில இடங்கள்ல தேவைப்படும். ஓகேங்களா, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, மின் வித்து மேக்ஸ் வித்து, மின் ஹைட்டு மேக்ஸ் ஹைட். இந்த மின் வித்து மேக்ஸ் வித்து வந்து மின் ஹைட்டு மேக்ஸ் ஹைட்டு வந்து என்னன்னா, இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்ல நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மின் வித்து மேக்ஸ் வித்துன்றத நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பார்ப்போம். அதாவது லேப்டாப்ல இருந்து பார்ப்போம், சிஸ்டம்ல இருந்து பார்ப்போம், போன்ல இருந்து பார்ப்போம், டேப்ல இருந்து பார்ப்போம், நிறைய இதுல இருந்து பார்ப்போம். அது எல்லாத்துக்குமே அந்த வெப்சைட் வந்து கம்பேட்டபிளா இருக்கணும். அதாவது எதுல இருந்து பார்த்தாலும் அந்த வெப்சைட் வந்து அழகா நீட்டா தெரியணும். நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட் அழகா அந்த பேஜுக்குள்ள ஷோ ஆகுற மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்து பார்ப்போம். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மின் வித்து மேக்ஸ் வித்து, மின் ஹைட்டு மேக்ஸ் ஹைட்டு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா, அது வந்து சும்மா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மட்டும் பார்த்தோம். அதாவது மின் வித்து மேக்ஸ் வித்து ரெண்டுமே ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்ப மின் வித்துனா என்னன்னா, மினிமம் அது இவ்வளவு தான் இருக்கணும், இதுக்கு கீழே போகக்கூடாது, மினிமம் இவ்வளவுதான் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி மேக்ஸ் வித்னா என்னன்னா மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கணும். ஓகேங்களா, மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்ஹெரிட்ன்றதை எடுத்துட்டு
நான் வந்து மறுபடியும் அந்த 1 பிக்சல் சாலிட் ப்ளூவையே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. பாருங்க மறுபடியும் வந்துருச்சு. இப்போ வந்து இதுல வந்து வித்துக்கு பதிலா மின் வித் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மின் வித். ஓகேங்களா, மின் வித். ஓகேங்களா, மின் வித்னா என்ன அர்த்தம்? மினிமம் இவ்வளவாவது வித்து கண்டிப்பா இருக்கணும். இது குறைஞ்சு இது இருக்கவே கூடாது. ஓகேங்களா, அதுதான் மின் வித்து. இப்போ இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபுல் பேஜுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபுல் பேஜுக்கு அது வந்துருச்சு. என்னடா ஃபுல் பேஜுக்கு வந்துருச்சு? நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மின் வித்துன்னா மினிமம் இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு வேணா எடுத்துட்டு போகுது, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. மினிமம் இவ்வளவாவது இருக்கணும் கண்டிப்பா. இப்ப ஒரு 500 பிக்சல் நீங்க மின் வித்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மினிமம் 500 பிக்சல் இருக்கும். அதுக்கு மீறி இருந்தா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது எவ்வளவு வேணா இருக்கும். ஆனா வந்து மினிமம் 500 பிக்சல் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து நான் வந்து சைஸை வந்து இந்த பேஜோட சைஸ் நான் குறைக்கிறேன். குறைய குறைய வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 500 பிக்சல் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குறையவே குறையாது. பாருங்களேன், குறையிறேன், குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இதுக்கப்புறம் வந்து குறைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குது. 500 பிக்சல் வந்தோடனே அதுக்கப்புறம் அது குறையவே இல்லைன்னா நானும் வந்து இழுக்கிற வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து மின் வித். ஓகேங்களா, மின் வித் வந்து இப்படிதான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி மேக்ஸ் வித், மேக்ஸ் வித் பார்த்துட்டோம்னா அதே மாதிரிதான். மின்னுக்கு பதிலா மேக்ஸ். ஓகேங்களா, மின்னுக்கு பதிலா மேக்ஸ். சரி, இது எப்படி கொடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மேக்ஸ் வித் மின் வித்னாலும் மின்னோ மேக்ஸ் நம்ம எது கொடுத்தாலும் சரி. இப்போ மின் வித்னு வச்சுக்கோங்களேன், மின் வித் மின் போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு அதுக்கப்புறம் தான் வித்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சு அதுக்கப்புறம் தான் 500 பிக்சல் ரவுண்ட் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் போட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்து அதுக்கப்புறம் வித்து கொடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸுக்குமே அதே மாதிரி தான். மேக்ஸ் போட்டு ஒரு ஹைஃபன் கொடு, சாரி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஹைஃபன் கொடுத்து வித்து கொடுத்தா வந்துடும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 700 பிக்சல் நான் வச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்களேன், 700 பிக்சலுக்கு மேல அது வராது, அந்த டிவ்வே இருக்காது. பாருங்க, 700 பிக்சல் கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டிவ் நம்மளால இது பண்ண முடியாது. அதாவது இதுதான் வித் 700 பிக்சல் வித். ஓகேங்களா, அந்த 700 பிக்சலுக்கு கரெக்டா வந்துடும். அதுக்கு கம்மியா கூட இருக்கலாம், அது கம்மியா கூட நம்ம வந்து வித்தை செட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு மேல நீ அந்த வித்து கொடுத்துறாது. அதுக்கு மேல வித்தை போக, நீங்க வித்தை கொடுத்தாலும் அதுக்கு மேல அது போகாது. ஓகேங்களா, இதுதான் மின் வித்து மேக்ஸ் வித்து. ஓகேங்களா, இப்போ வந்து இதே மாதிரிதான் மின் ஹைட்டு மேக்ஸ் ஹைட்டு இதே மாதிரிதான் வரும். எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுல வந்து ஹைட் சேஞ்ச் ஆகும், இதுல வந்து வித்து சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல பார்ப்போம். அதாவது ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் வரப்ப இது வந்து கன்ஃபார்ம் இது யூஸ் ஆகும். மின் வித் மேக்ஸ் வித்லாம் கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.